இங்கே ஒரு அழகான பொண்ணு இருக்கா. அவ அப்படி அழகா இருக்கிறது அவளுக்கு வரம் இல்ல, அது ஒரு சாபம். ஏன்னா அவ வெளியில போனா காய்கறி கடைக்காரவங்கல இருந்து ரோட்ல போற பசங்க வரைக்கும் தினம் தினம் அவளை வந்து ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போனா கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு கூட இவ இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை நினைச்சு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் என்னடானா, இவ எழுதின எக்ஸாம் பேப்பர்ல மார்க் அதிகமா போட்டிருக்காரு. என்ன ரீசன் சார்னு கேட்டா, உன்னோட அழகுதான் ரீசன்ஸ், உன்னோட அழகுக்காக நான் எவ்வளவு மார்க் வேணாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வரைக்கும் இப்படி பேசிட்டு இருக்காரு. அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா அங்க அவளோட அக்கா இருக்கா. அவளுமே அவளோட அழகா பார்த்து பொறாமப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. நீ என்னை விட அழகா பிறந்த, நீ இவ்வளவு அழகா பிறந்ததுனால எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது. வர்றவங்க எல்லாம் பொண்ணு பார்த்துட்டு போறாங்க, ஆனா வீட்டுக்கு போயிட்டு செய்தி சொல்றேன்னு சொல்றவங்க என்ன இல்லாம ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. என்ன இது வரைக்கும் ஒன்னால எத்தனை மாப்பிள்ளைங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு உண்டியல்ல இருக்கிற காசை வந்து குட்டுவான்னு பார்த்தா அதுக்குள்ள அவ கோலி சோடா பாட்டில் மூடிய வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கா. எல்லாமே வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு போன மாப்பிள்ளைங்களோட லிஸ்ட் தான் போல. அதை கணக்கா வச்சு அவ இத்தனை மூடிங்களை சேர்த்து வச்சிருக்கா. இத்தனை மாப்பிள்ளைங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டவும் அவ இங்க இருந்து அழுதுகிட்டே போயிட்டு கடவுள்கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு எதுக்காக இப்படி ஒரு அழகை கொடுத்தீங்க, எனக்கு இந்த மாதிரி அழகான முகம் தேவையில்ல, என்னோட அழகான மனசு இருக்கு, அதையே யாரும் பார்க்க மாட்டாங்க, என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களே, என்னோட அழகான முகத்தை விட்டுட்டு என்னோட அழகான மனசை மட்டும் புரிஞ்சுக்கிற யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அந்த கோயில சாமி கும்பிடுறதுக்காக வந்திருப்பான் போல. அப்ப தண்ணியில ஹீரோயினோட பிம்பம் தெரியுது. அதை பார்த்துட்டு அப்படியே அழகில மயங்கி போயிடுறான். இவ்வளவு அழகான பொண்ணா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அந்த பொண்ணை காணோம். உடனே அந்த பொண்ணை அங்க இருக்கிற கோயில் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு தான் கிடைக்கணும், அவளை நான் எப்படியாவது சொந்தமாக்கியே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சபதம் போட்டுட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.